அனைவருக்கும் வணக்கம். கிளேலம் அகாடமியிலிருந்து நான் சதீஷ்குமார். சதவீதம் பார்த்துட்டு இருந்தோம், பர்சன்டேஜ் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். இப்போ இதில் அடுத்த பார்ட் பார்க்கலாம். அந்த பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, பின்னத்தை எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, டெசிமல்ஸ் எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறதுன்னு பார்த்துருந்தோம். இதில் பர்சன்டேஜை கொடுத்துட்டு பின்னமாக மாற்ற சொன்னாங்கன்னா, பின்னமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு 1% என்ன, 10% என்ன, 5% என்ன, 26% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போ இதுல சம் போயிடும் அடுத்தது. சரிங்களா? சம் போகும்போது இது சப்போஸ் இந்த மாதிரியான பர்சன்டேஜ் கொடுத்து பின்னமா மார்க் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 60% அப்படின்றது. பர்சன்டேஜ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா டிவைட்ல 100 போட்டுறணும். சரிங்களா? அதுக்கான 60 × 1/100 அப்படின்னு போடும். ஒரு நம்பருக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் மெத்தட். சரிங்களா? அதாவது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 1/100. அப்போ இது என்ன ஆகும், எப்படி மாத்திடலாம், 60 / 100 ஆயிருமா? சரிங்களா? அப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ 2 10 3 2 6, அப்போ 3/5. இப்போ நம்ம மாத்திட்டோமா? தொடர் புரியுதுங்களா என்னன்னு? இப்ப இங்க 60% இருக்கு சரிங்களா? இங்க 60%. இதை நாம என்னவா மாத்தணும், பின்னமா மாத்தணும். அப்ப என்னவா பின்னமா மாத்தணும் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னாவே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டிவைட் பை 100 போறோம். டிவைட் பை 100 போட்டணும். அப்ப டிவைட் பை 100 எப்படி வருது அப்படின்னா 60 × 1/100 இந்த பர்சன்டேஜ் மீனிங். சரிங்களா? அப்ப இந்த 60 இங்க, ஏன்னா எந்த ஒரு நம்பர் கீழே 1 இருக்கிறதா மீனிங்க. அப்ப இன்ட்டு பண்ணோம்னா 60 × 1 60, 1 × 100 100. சரிங்களா? எந்த ஒரு நம்பர் கீழே என்ன இருக்கு, 1 இருக்கு. 1 இருந்து அப்படின்னா 1 இருக்கு, 2 இருக்குன்னா 1 இருக்கு, 3 இருக்குன்னா 1 இருக்கு, 4 இருக்குனாலும் என்னன்னா 1. எந்த ஒரு நம்பர் என்னதான், பின்னம் தான். சரிங்களா? அப்ப 60% அப்படின்னு கொடுத்துருக்கும் போது இப்ப பர்சன்டேஜ் 1/100 போட்டோம்னா 60 / 100 ஆயிரும். அப்ப இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2ஆல கேன்சல் பண்ண முடியுமா? அப்ப 2 10 3 2 6, அப்ப 3/5. இப்ப 60% உடைய பின்னம் என்ன, 3/5. 3/5 அப்படின்னா இதை பின்னமா மாத்திட்டோம். இது கூட நாம மறுபடியும் திருப்பி இன்ட்டு பண்ணணும்னா இதே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் இதைய சுருக்க முடியாது. சரிங்களா? இதுதான் பின்னம் 3/5. அதாவது பர்சன்டேஜ் கொடுத்திருந்தா எப்படி பின்னமா மாத்துறது அது. இப்போ இது 25% கொடுத்துருக்காங்க. 25% அப்படின்னா அப்ப 25 / 100 போட்டுடலாமா? அப்ப ஒரு 25 25, 4 25 100. சரிங்களா? ஒரு 25 5ஆல கூட அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பெருசா என்னால அடிக்க முடியல அப்படின்னா 25/100, அப்ப 5 25. சரிங்களா? அப்ப 25 100 அப்படித்தானே? 5 50, இன்னொரு 10 கூட்டணுமா 20, அப்ப 25 100. 1 5 4 5 20, அப்ப 1/4. உங்களுக்கு 25 தெரிஞ்சு ஈஸி தான் 25ஆல் அடிக்கிறது. சப்போஸ் அது தெரியல அப்படின்னா நீங்க ஸ்பிளிட் பண்ணி 5/5 கூட அடிக்கலாம். செஞ்சவங்க என்ன சொன்னானே, பர்சன்டேஜ் கொடுத்துருக்கத இது பின்னமா மாத்திட்டேன். சரிங்களா? அடுத்தது பாருங்க. இப்ப இது வரைக்கும் ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்ப பின்னமாவே பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டு அதுக்கு என்ன கேக்குறாங்க, அதை பின்னமா மார்க் சொல்லியிருக்காங்க. பின்னத்திலேயே பர்சன்டேஜ் வந்துருக்கு. அப்ப 15/10. நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா 1/100 அப்படின்னு சொன்னா. சரிங்களா? அப்ப இந்த 15 × 1. சரிங்களா? 15 × 1 15. அப்ப இது 10 × 100 எழுதிக்கீங்க. ஏன் அப்படின்னா அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால. சரிங்களா? அப்ப 5ஆல் அடிக்கலாமா? 2 5 10, 3 5 5. வேற ஏதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப டைரக்டா என்ன 3, 2 × 100 200 போட்டுடலாமா? புரியுது? 15/10 இருக்கு, 15/10 இருக்கு, சாரி 10 இருக்கு. அப்ப பர்சன்டேஜ்ல போடணும் அப்படின்னா பர்சன்டேஜ்னா என்னது, 1/100 போட்டுடலாமா? ரன் இன்ட்டு பண்ணலாம். 15 × 1 15, 10 × 100 அப்படியே வச்சுக்கிறோம். இல்லை அப்படின்னா இங்கேயே கூட அடிக்கலாம். சரிங்களா? இதை கூட அடிச்சு போடலாம். சரிங்களா? இங்க அடிச்சு எடுத்து போட்டோம் அப்படின்னா 2 5 10, 3 5 15. அப்ப 2 × 100
3/200. அப்போ பின்னமா மாத்திட்டோம். இப்ப பின்னம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னம் கொடுத்திருக்காங்க. கலப்பு பின்னம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பின்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பிராக்ஷன் சரிங்களா. பின்னம் அப்படின்னா இப்ப 10 பேர் இருக்கும் சரிங்களா. 10 பேர் இருக்கும். 10ல 3 பேர் நல்லா ஓடுவாங்க, ரன்னிங்ல நல்லா போவாங்க அப்படின்னா இதை இப்படி எழுதலாம் 3/10. அப்ப இத மீனிங்கே என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க 10ல 3 சரிங்களா. 10ல 3 பேர். இப்ப இது மொத்தம் சரிங்களா. இது மொத்தம் டோட்டல் சரிங்களா. டோட்டல் இது என்னன்னு வச்சுக்கலாம்னா கொஸ்டின் எப்படி கேட்டாங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 பேர் உள்ள ஒரு குழுவில் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் அதுதான் 10 பேர் உள்ள ஒரு குழுவில் சரிங்களா. ஒரு 5 நபர்கள் நன்றாக ஓடுவார் எனில் அவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்ப இது சதவீதம். அவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே சதவீதம் வந்துட்டாலே இன்ட்டு 100 அப்படின்னு போடுறோம். அப்படிங்களா என்ன சொல்றோம் அப்படின்னா இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அதான் பின்னம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா இங்க இருக்கிற நம்பர்ல மேல பிரிச்சு எழுதலாம். இதுதான் பின்னம். 4 பேர்த்துல 4 பேர் டோட்டலா இருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேர் வந்து என்ன சொல்றது நல்லா ரன்னிங் ரேஸ் போவாங்க, நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது சரிங்களா. இப்ப இங்க பாருங்க இதை வந்து கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. கலப்பு பின்னமா கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் மிக்சடு பிராக்ஷனா கொடுத்துருக்காங்க. மிக்சடு பிராக்ஷனா மாத்திடுறோம். கலப்பு பின்னமா கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் பின்னமா மாத்திரம். அப்ப என்ன ஆகும் இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 28 இன்ட்டு 3 பார்த்தாலே தெரியும் சரிங்களா. 3 2 60 24 84 84 கூட 1 பண்ண 85/3 சரிங்களா. கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்தி தெரியுங்களா. தெரியலனாலும் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி சப்போஸ் 3 2/6 அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை இன்ட்டு பண்ணணும் சரிங்களா. இது கூட இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். இப்ப 5 3 5 6 3 18 சரிங்களா. 18 கூட இந்த 2 ஆட் பண்ணணும் அப்படின்னா 20/6 சரிங்களா. இதுதான் வந்து இந்த மாதிரி இருக்கிற கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறது சரிங்களா. அப்ப இங்க என்ன இருக்கு அப்படின்னா 28/3 இருக்கு சரிங்களா. எனக்கு தெரியல அப்படியே இன்ட்டு பண்ண தெரியல அப்படின்னா சிம்பிளா போட்டே இன்ட்டு பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம். எனக்கு தெரியும் நான் போட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட்ல இருக்கிறது வேற. ஆனா அந்த கான்பிடன்ட் தப்பாச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் தப்பாயிடும் சரிங்களா. 3/8 24 4 மீதி 2 சரிங்களா. 3 2 6 6 2 8 84. இந்த 84 கூட இங்க 1 இருக்கா அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 85/3 சரிங்களா. இப்ப இங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் கொடுத்து என்ன பண்ணணும் 1/100 போடணும்னு சொன்னோம் சரிங்களா. இப்ப அடுத்து என்ன எழுதலாம் 85 3 இன்ட்டு 100 அடிக்கலாமா. 5ஆல் அடிக்கலாம்ல. 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5 6 5 30 7 5 35 புரியுதுங்களா. 5ஆல் அடிச்சோம்னா மீதி 3 இருக்கும். அப்போ 35 ஆயிரும். 6 5 30 7 5 35 இது என்ன ஆயிரும் 25 100. வேற ஏதாவது அடிக்க முடியுமா. அடிக்க முடியாது. அப்ப 17/60 ஏன்னா 3 20 60 17/60 புரிஞ்சுதுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100 இன்ட்டு 1/100 சரிங்களா. இல்லை அப்படின்னா டைரக்டாவே ஞாபகம் பர்சன்டேஜ் அப்படின்னா 60/100 போட்டா போதும், 25/100 போட்டா போதும். அப்ப இங்க வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னன்னா 15/10 டிவைடட் பை 100 சரிங்களா. இப்ப டிவைடட் பை 100 அப்படின்னா இந்த டிவைடட் பை 100 மேல கொண்டு போனேன் அப்படின்னா இன்ட் ஆகி மறுபடியும் திருப்பி கொண்டு வரும். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படின்னு இன்ட்டு 1/100 ஞாபகம் சரிங்களா. இது போட்டோம். இப்போ அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா இப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு சம் கொடுத்துட்டு எப்பவுமே கொஸ்டின் மேல வரணும் சரிங்களா. கணக்குல எவ்வளவு டோட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா அது கீழே வரணும் இன்ட்டு 100 அவ்வளவு. இவங்க எல்லாம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. என்னது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் மேல இருக்கணும். டோட்டல் என்ன கேட்கறாங்களோ என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அது மேல இருக்கணும் சரிங்களா. டோட்டல் வந்து மொத்தம் வந்து என்னவா இருக்கணும் கீழே இருக்கணும். இப்ப வினா சரிங்களா. டோட்டல்னா மொத்தம் இன்ட்டு 100 சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த கணக்கு பாருங்க. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார். அப்ப
மொத்தம் எவ்வளவு? 5 பேர். சரிங்களா? ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினால் அதனை சதவீதமாக மாற்று. அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணக்கு பாருங்க, ஒரு கணக்கெடுப்பில் 5 பேர், டோட்டல் கீழே ஓட்டோம். கொஸ்டின், ஒருவர், இப்ப 5ல ஒருத்தர் என்ன பண்றாரு? அந்த சோப்பை விரும்புறாங்க. அப்ப அதை சதவீதமா சொல்லணும். அப்ப 1/5, முன்னாடி இங்க பார்த்தோம்ல 15/10 சதவீதம். இப்ப இந்த 1/5 சதவீதமா மாத்தணும். அப்ப 1/5 சதவீதமா மாத்தணும்னா இன்ட்டு 100 இங்க சொன்னோம்ல, இன்ட்டு 100. அப்ப என்ன ஆயிரும்? 1 5 25 100. அப்ப எத்தனை சதவீதம்? 20%. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஒண்ணுமே இல்லப்பா. இப்ப இது 5 பங்கு. சரிங்களா? 5 பார்ட், 5 பார்ட்ல ஒருத்தர் போயிடுறாங்க. சரிங்களா? இப்ப 5 அப்படின்னா என்ன சொல்லலாம்? 5 இன்ட்டு 100% அப்படின்னா 5 100ஆ பிரிச்சோம்னா எத்தனை பிரிக்கலாம்? 20 20ஆ பிரிச்சிடலாமா? இப்ப 20%. 100 தான் சதவீதமா மாத்தணும். இன்ட்டு 100 தான் வருது. அப்ப 100ல 1% எவ்வளவு? 20. 2% எவ்வளவு? 40. 3% 60. 4% 80. 5% 100. அப்ப இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. 5ல ஒருவர் அப்படின்னு சொன்னோன்னே 1% என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ 1% 20 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா நீங்க டைரக்டாவே போட்டுக்கோங்க. சரிங்களா? சம் புரிஞ்ச ஏதாவது டவுட் இருக்கா? பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர், இது புக் எடுக்கிற கொஸ்டின் தான். இங்க வந்து என்னன்னா 5 பேருன்னே கொடுத்துருந்தாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக 5ன்னு போட்டேன். சரிங்களா? ஸ்கூல் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். இப்படியும் கூட கொடுத்துருப்பான். 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார். அப்ப இதுதான் கொட்டேஷன். இதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம என்னவா மாத்தணும்? சதவீதமா மாத்தணும். அப்ப 5 பேருக்கு ஒருவர். நம்ம முன்னாடி சொன்னோம்ல 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேருக்கு 4 பேர் நல்லா ஓடுறாங்க. இப்ப இதை சதவீதமா மாத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப கொஸ்டின் என்னது? இப்போ இதான் கொஸ்டினா கேட்கறாங்க. இது டோட்டல். கொஸ்டின் என்னது? இதனுடைய இவருடைய சதவீதம் தான் கண்டுபிடிக்கணும். இதுலயும் அதே மாதிரிதான். இது டோட்டல், இது கொஸ்டின், இன்ட்டு 100. இதை கண்டுபிடிச்சோம்னா இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு 10 10 10, அப்போ 40%. புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, விரும்புவதாக கூறினால் அதை சதவீதமாக மாற்று. அப்ப இன்ட்டு 100 போட்டோம்னா சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? ஒரு 5, இதுல 20. இப்ப 20%. சரிங்களா? அதே மாதிரிதான் இது. ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள், அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. கண்டிப்பா ஸ்கூல் ஓரியன்டா கேட்கலாம். ஒரு பள்ளியில் 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம். அப்ப இதுதான் கேட்பாங்க, தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 75. கொஸ்டின் என்ன கேட்கறான்? தேர்ச்சி பெற்றவர்களின் சதவீதம். எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 72. அப்ப கொஸ்டின் மேல. புரியுதுங்களா? பாருங்க, இதுதான் என்னன்னு சொன்னோம்? கொஸ்டின் டோட்டல் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிடும். சரிங்களா? அப்ப டோட்டல் எவ்வளவு? டோட்டல் இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான்? 72. சரிங்களா? கொஸ்டின் என்ன? சாரி, டோட்டல் வந்து 75. எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதம். அப்ப 72 இன்ட்டு 100 போட்டுடலாமா? 5 அடிக்கலாமா? 1 5 5. ரிமைனிங் என்ன? 2 25. 5 25. அப்ப 25 100. சரிங்களா? 25 100. மறுபடியும் 5 அடிக்கலாமா? 3 5 பாயிண்ட், 4 5 20. இதை 3 அடிக்கலாமா? 1 3 3. சரிங்களா? 2 3 6, 4 3 12. சரிங்களா? அப்ப 24 இன்ட்டு 4. 24 இன்ட்டு 4 என்னது? 4 16 6, மீதி 1, 4 2 8, 8 1 96. அப்ப 96%. இந்த கொஸ்டின் என்னது? 96% என்ன பண்ணிட்டாங்க? பாஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? அப்ப என்ன சொன்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு டைம் பார்த்துங்க. என்னன்னா இந்த மாதிரி மெத்தடு கேட்கலாம். என்னன்னா டோட்டல் எவ்வளவோ அதை கீழே போட்டுக்கணும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ தேர்ச்சி பெற்றவர் சதவீதம். அப்ப தேர்ச்சி பெற்றவர் எத்தனை கொடுத்தாங்க? 72 கொடுத்தாங்க. அதை மேல போட்டுக்கணும். இன்ட்டு 100. அவ்வளவுதான். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்சது. சரிங்களா? இது வந்து 1 5 5, மீதி 5 5 25, 25 100. இந்த மாதிரி இதையும் கூட 5 அடிச்சுக்கலாம். 3 5 5, 4 5 20. இப்போ இதை 3 அடிக்கிறோம். இங்க என்ன ஆகும்?
3 6, நான் 3 12. அப்ப 24 இன்ட்டு 4 என்ன வருது அப்படின்னா நமக்கு 96 வருது. சரிங்களா? அப்ப 96%. அப்படித்தான் 16 16க்கு 6 மீறி 1 4 2 8 1 9 96. சரிங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 அப்படிங்கிற மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்த சம்ல பார்ப்போம். பாருங்க, 4வது சம் 3 சம் பார்த்தோம்னா 14வது சம் என்ன அப்படின்னா இதுவும் அதே கான்செப்ட் தான். சரிங்களா? 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்கள் இருக்கின்றனர் எனில் அவர்களின் சதவீதம் காண்க. அப்ப என்ன கேக்குறாங்க? மாணவிகளுடைய சதவீதமும் மாணவர்களுடைய சதவீதம் கேக்குறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரிதான், மாணவிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 50 பேர்ல 28 பேர் மாணவிகள். இதைத்தானே சொன்னோம். பின்னம் அப்படின்னா இதுதானே. சரிங்களா? அதே மாதிரி என்ன இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 50 பேர்ல எத்தனை பேர் மாணவர்கள்? 22 பேர் மாணவர்கள். இதுக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து டோட்டல், இது கொஸ்டின். அப்படித்தானே? சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாணவிகளுடைய சதவீதம். அப்ப இன்ட்டு 100 போட்டுக்கலாமா? சொன்ன கான்செப்ட் ஓகேவா? கொஸ்டின் டோட்டல் இன்ட்டு 100. ஓகேவா? அப்ப இதுவும் அதே மாதிரி தான், என்ன இன்ட்டு 100 டோட்டல் என்ன கொஸ்டின். ஏன்னா இதனுடைய சதவீதம் இதனுடைய சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இன்ட்டு 100 போடலாம். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு 5 2 5 10. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 2 8 16. சரிங்களா? ஒரு 8 2 16 16க்கு 6 மீதி 1 2 4 56%. அப்போ மாணவிகள் என்னது 56%. அப்போ பசங்க 1 1 மாணவர்கள் சதவீதம் 1 5 2 5 10. அப்போ 2 22 44%. புரிஞ்சுதுங்களா? அப்போ 56%, 44%, மொத்தமா 100%. சரிங்களா? அப்ப இங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் அதுதான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல மொத்தம் 50 பேர், 50 பேர்ல 28 பேரு மாணவிகள், 50 பேர்ல 22 பேரு மாணவர்கள். அப்ப இவர்களுடைய சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப இன்ட்டு 100. இதுல என்னது இன்ட்டு 100. அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்க ஒரு 50, இங்க 2 50. சரிங்களா? அதே மாதிரி இங்க ஒரு 50, இங்க 2 50. சரிங்களா? அப்ப என்ன ஆகும்? 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா இது 56 ஆகும், இது 54 ஆகும். சரிங்களா? சாரி 44 ஆகும். 44. சரி, 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 100. இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. எதை என்ன கேட்குறாங்களோ அது மேலே போட்டுக்கணும். என்ன மொத்தமா கொடுத்துருக்காங்களோ அது கீழே போட்டுக்கணும். இன்ட்டு 100. இப்போ இங்க பாருங்க, ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. மொத்தம் 560 மாணவர்கள் இருக்காங்க. அதுல 320 பேர் என்னது சிறுவர்கள், சிறுவர் சிறுமியர் இருக்காங்க. அப்போ 320 பேர் சிறுவர்கள் கொடுத்தாங்க, சிறுமிகள் கொடுக்கல. ஆனா கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க? சிறுமிகள் சதவீதம் காட்டுங்க. மொத்தம் 560 பேர் இருக்காங்க அப்படின்னா 560ல 320 பேர் போயிட்டா மீதி இருக்கிறீங்க யாரு? சிறுமிகள் ஆயிடுவாங்க. ஏன்னா இது வந்து சிறுவர்கள். அப்ப என்ன ஆயிரும்? இது 560ல 320 போயிடுச்சுன்னா 0, 6ல 2 போயிடுச்சுன்னா 4, 5ல 3 போயிடுச்சுன்னா 2. அப்ப 240. சரிங்களா? இப்ப 240 பேர் யாரு? சிறுமிகள். புரியுதுங்களா? மொத்தம் கொடுத்துட்டாங்க, அதுல சிறுவர்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சிறுமிகள் கொடுக்காம இப்படி சதவீதம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிறுமிகள் கொடுக்கலைன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிறுவர்கள் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தத்துல இருந்து சிறுவர்களை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிற சிறுமிகள் தானே. அப்ப 240. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம அந்த கான்செப்டுக்கு போவோம். 560 வந்து மொத்தம் யாருடைய சதவீதம் கேட்கறாங்க? சிறுமிகளுடைய சதவீதம். அப்ப 240 சிறுமிகள் இன்ட்டு 100. அவ்வளவுதானே. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. சரிங்களா? அதே மாதிரி இதை 2ஆவது அடிக்கலாமா? 2 4 8 2 16, 2 10. அடுத்து இதை 2ஆவது அடிக்கலாமா? 1 2 2 4 2 8. அப்ப 1 2 2 2 2 4 120. மறுபடியும் 2ஆவது அடிக்கலாமா? 7 2 14. இங்க என்ன ஆகும்? 6 2 12 60. அப்ப மறுபடியும் ஏதாவது அடிக்க முடியும்? அடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? 6 5 30. 300/7%. இப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இதை வந்து இது ஒரு பின்னம்.
இந்த கலப்பு பின்னத்துல கூட மாற்றலாம். சரிங்களா, கவனிச்சுக்கங்க, மறுபடியும் கவனிங்க. 300/7 எப்படி வந்ததுன்னு இங்க 560 மொத்தமா கொடுத்துருக்காங்க. அப்போ 560. சரிங்களா, 560 போக மீதி என்ன பண்ணும், மொத்தம் 320 பேர் சிறுவர்கள் கொடுத்துருக்காங்க. நமக்கு சிறுமிகள் தெரியாது. அப்ப இந்த 320ல 560ல இருந்து இந்த 320 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 240 பேர் வந்தாங்க. யாரு அந்த 240 தான் சிறுமிகள். அப்ப சிறுமிகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா 2 4 8 2 16. சரிங்களா, 7 2 16 8 2 16. அப்ப இது I2 10. மறுபடியும் இதை வந்து 2ஆல் அடிக்கலாம். 1 2 2 4 2 8. இதை எடுத்தோம்னா 1 2 2 2 4 120. மறுபடியும் எடுத்தோம்னா 7 2 14. இது 60,000. 60 × 5 என்னது 300/7. இந்த மாதிரியும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி பின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கலப்பு பின்னமாவும் கூட ஆன்சர் கேட்டுக்கலாம். நம்ம எப்படி கேட்கலாம், கலப்பு பின்னமா மாத்துறது எப்படி, 7 அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 300ல எத்தனை 7 இருக்கு அப்படின்னு பாக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா 7 21 4 7 28 மீதி 2. சரிங்களா, 2 போட்டீங்கன்னா 28 மீதி 2 20. 1 7 2 7 14. அப்ப 2 7 14. மீதி என்ன இருக்குது 6. அப்ப 42 6/7 இப்படியும் கொடுக்கலாம். கொஸ்டினை பொறுத்தா நமக்கு இல்ல பிராக்ஷன்ல கூட கொடுக்கலாம். பிராக்ஷன் கொடுத்தோம்னா 42. இங்க ஒரு ஜீரோ போட்டுக்குமா. அப்ப 8 7 56. அப்ப 8 7 56. அப்ப மீதி மறுபடியும் திருப்பி என்ன இருக்கும் 4 இருக்கும். 4 ஜீரோ போட்டோம்னா 5035. அப்ப 5035. அப்ப 42.8%. இந்த 300/7 கொடுக்கலாம். இல்ல 42 6/7 கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம், 300 ஆன்சர் 300/7 இருக்கலாம். இல்ல 42 6/7 இருக்கலாம். இதை அப்படியே மாத்திருக்கும். இல்ல அப்படின்னா 42.85 இருக்கும். சரிங்களா, நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், மாத்திக்கணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், கலப்பு பின்னமா இருந்தது அப்படின்னா அது பின்னமா மாத்த தெரியணும். இல்ல பின்னமா இருந்தது அப்படின்னா கலப்பு பின்னமா மாத்த தெரியும். சரிங்களா, அது பின்னமா இருந்ததுன்னா ஒரு பின்னமா இருக்கு அப்படின்னா இதை கலப்பு பின்னமா மாற்றவும் தெரியும். சரிங்களா, அதே மாதிரி கலப்பு பின்னமா இருந்ததுன்னா பின்னமா மாத்த தெரியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா டெசிமல்ல கொடுத்துருந்தாலும் ஆன்சர் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு நம்ம நமக்கு போட தெரியும். சரிங்களா, அடுத்தது பாருங்க, இதுவும் அதே தான். ஒரு கோடையில் 20 ஆப்பிள் உள்ளன. அதில் 4 ஆப்பிள்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய ஆப்பிள் சதவீதம் யாது? இப்போ சிம்பிள். சரிங்களா, 20 ஆப்பிள், அப்ப டோட்டல் 20. என்ன கொஸ்டின், என்ன அழுகிய ஆப்பிள் சதவீதம் எவ்வளவு? அழுகின ஆப்பிள் 4 அழுகிருச்சு. அப்ப இன்ட்டு 100. ஒரு 0 0. சரிங்களா, 1 2 I2 10. சரிங்களா, அப்ப I4 20. எவ்வளோ சதவீதம் 20% அழுகிருக்கு. இதுவும் அதே மாடல் தான். என்னது கொஸ்டின் டோட்டலு இன்ட்டு 100. கொஸ்டின் எவ்வளவு என்ன கேட்டிருக்காங்க, அழுகிய ஆப்பிள் சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. அப்பதான் கொஸ்டின். அப்ப 4. சரிங்களா, டோட்டல் எவ்வளவு 20 இன்ட்டு 100. சரிங்களா, நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரே இதுதான். ஒரு 20 I20 40. சரியா, 5 20 100. 14 20 20%. புரிஞ்சுதுங்களா? இந்த ஒரு மாடல் பார்த்துருக்கோம், இந்த மாடல் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பார்ட் வந்து முன்னாடி ஒரு பார்ட் போட்டிருக்கும். சரிங்களா, பார்க்காதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த பார்ட் போட்டே இருப்போம். சரிங்களா, கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க. கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் மேக்ஸ் பார்க்க முடியும். சரிங்களா, இப்போ சிம்பிளிஃபிகேஷனையும் பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கோம். சரிங்களா, பர்சன்டேஜ் இதையும் பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கடுத்த வீடியோவை அப்படியே பார்த்துட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நோட் போட்டு ஒவ்வொரு சமயம் எழுதிட்டே வாங்க. எழுதிட்டு இப்ப பார்க்கும்போது ஈஸியா புரியும். சரி, நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். மேக்ஸ் தெரியாதவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். வரும்பொழுது இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி எப்படி சம் கொடுத்தாலும் போட தெரியும். இதே சம் கொடுத்தா போடுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மாடலுக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த மாதிரி இது புக்கில் இருக்கிற சம்ஸ் தான். சரிங்களா, புக்ஸில் இருக்கிற சம்ஸ் தான். புக்ஸ்லயே பாத்தீங்கன்னா 7th புக் 8th புக்ல இருக்கு பர்சன்டேஜ். அதுலயும் நிறைய சம்ஸ் இருக்கு. சரிங்களா, நீங்க அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த சம்ஸ் தான் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எந்த மாடல் கேட்டாலும் நீங்க போட தெரியும். சரிங்களா, அடுத்த டைப் வரும் பொழுது அதுவும் அந்த டைப்பை ஒரு சம் 2 சம் பார்த்து வச்சுட்டாலே போதும். மீதி இருக்கிறத நீங்களா என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர் தான் மாறும்.
சரிங்களா. இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் தான் மாறும், ஆனால் மெத்தேட் இதே தான். சரிங்களா. இந்த மாதிரி Q டிவைடட் பை, அதாவது கொஸ்டின் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100 இந்த மாதிரி கேட்டான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. வீடியோ தெளிவாக தெரியல அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, அது தெரியும். ஓகே, தேங்க்யூ.